இதை வந்து நீங்கள் இதில் லாக் பண்ணிடுவீங்க அணி இதை இதில் வந்து இந்த அரிக்கிற நூலை வந்து சரியா இப்படி திறந்தா இப்படி இப்படி வார மாதிரி இருக்கணும். அதால் நூல் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதால் இதுக்குள்ளால் போட்டு இந்த இதை எடுத்தீங்கன்னா சரி, எடுத்து போட்டு நான் இருக்கிற இதை இந்த ரிங்குகளுக்குள்ளால் விட்டு தொங்கலுக்கு எடுத்தீங்கன்னா சரி. வெளியில் வந்து இதில் தான் பழகணும் ஐயா. இப்போ நான் அனுப்புகிற செட்டப் வந்து பழகிறதுக்கான செட்டப். மீன் பிடிக்கும், இதில் மீன் பிடிக்கும், ஆனால் பழகிறதுக்காக இது ஒரு கணக்கான கிராம் 40 கிராம் வெயிட்டு சரியானே. நீங்கள் இந்த நூலில் வந்து கடும் வெயிட்டு போட்டு அடிக்கலாம் புதாக்கள் நீங்கள். அப்போ இந்த ஸ்னெப்பை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நசிச்சிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி வரும் சரியா. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே தொங்கல்லாம் போட்டுருவீங்க அணி, ஞாபகம் இருக்குது தானே. இந்த இருக்கிற இதில் போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்னேப்பு நான் பக்கெட்டுக்கு வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டு எடுக்காமல் இப்படி போட்டுட்டு இதை வந்து அமர்த்தி விட்டீங்கன்னா இது தொங்கும் சரியா. அப்போ வந்து நீங்கள் அங்கே உங்களோட அந்த ஸ்னாப் இந்த இது ஸ்பூன் வந்து தொங்கி கொண்டிருக்கும். நீங்கள் போட்டிகள் லூர்கள் வந்து அங்கே தொங்கி கொண்டிருக்கும். இந்த கம்பில் இருந்து ஒரு அரைவாசி தூரத்துக்கு அவங்களோட லூர் வந்து இல்லாட்டி ஜிக்கு வந்து வார மாதிரி தொங்குற மாதிரி வச்சா சரி. வச்சு போட்டு இந்த அடிக்கிற இதில் வந்து பாருங்கள், இந்த கப்பி வந்து இந்த பக்கம் இருக்கணும். உங்களோட கையில் இந்த கையில் இதால் இப்படி லொக் பண்ணி பிடிங்க. லொக் பண்ணி பிடிச்சிட்டு இந்த அடிக்கிற இதை ஓப்பன் பண்ணி இவரை எடுத்து கையில் இப்படி எடுத்துட்டு இவரை இப்படி ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கையில் வந்து எப்படி இருக்கணுமாண்டா இந்த அடிக்கு பாருங்கள் இவ்வளவுத்துக்கு இருக்கணும். நல்லா அமர்த்தி பிடிக்கக்கூடாதா, இப்படி லூஸில் இருக்கணும். இது லூஸில் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி நின்று இவரை என்ன செய்கிறீங்க இப்படி நின்று இப்படி வச்சு இது கையை கொஞ்சம் உயர்த்தி மேலே அப்படி அடித்து விட்டீங்கன்னு சொன்னால் அப்படி மேலே அடிக்கக்குள்ள தானாக வலிக்கிட்டாது போகும். போனோடனே சரியா, போனோடனே இந்த கை வந்து விரல் விட்டுருவணுமா, அது அங்கே போக்கல தானாக விடுபட்டுரும். போனோடனே இதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருக்கிறத சுத்த வேண்டியதான். சுத்த இது ஓட்டவாக சுற்றும். இந்த இருக்கிற இது எதுக்கு இருக்கேன்னு சொன்னால் இது வந்து டைட். இப்போ மீன் பிடிச்சா அப்படி இழுத்துட்டு ஓடும். மீன் பிடிச்சாலோ இது செஞ்சாலோ அப்படி லூஸில் ஓடும். அதை இருக்கிறதுக்காக வச்சுக்கிறது தான் இது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ. இதை வச்சு தான் நம்ம மீனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சரியா. இவ்வளோதான் இதில் இருக்கிற பேசிக் விஷயங்கள். ஏதாவது வேறு டவுட்டுகள் எதுவும் இருக்க மாட்டா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லி தருவேன் சரியா. ஓகே, ஹெண்டில் கலட்டி தான் அனுப்புவேன். ஃபுல்லாக கலட்டி தான் இருக்கேன் பாக்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரியானே. இதை கலட்டி தான் அனுப்புவேன். நீங்கள் இந்த ஹெண்டில் வந்து உங்களுக்கு எந்த கைக்கு வசதியாக இருக்குமோ அந்த கைக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கிற ஒரு இது இருக்குது. இஞ்சால மாற்றணும்னா இதை கலட்டி போட்டு ரிமூவ் பண்ணி போட்டு இதை அங்கால போட்டு இதுக்குள்ளே இவரை வந்து செட் பண்ணி மற்ற பக்கம் சுத்தாத பக்கம் இந்த மற்ற பக்கம் நீங்கள் இதை கிறுக்கிற நேரத்தில் ஓட்டோவாக என்ன செய்ய மாட்டா அது போய் லொக் ஆகும் சரியானே. கடற்கரைகளில் வச்சு பாதுகாப்பு இல்லாத இடங்களை வச்சு போடி செய்யாங்க. சாமான் லோஸ்ட்டாக நடுக்கலாது சரியா. அது கொஞ்சம் கவனம். மூடியெல்லாம் கொஞ்சம் பார்த்து இறுக்கித்தான் நீங்கள் கடலில் எறியணும். ஆகில் இருக்காங்க கொஞ்சம் இழுத்த சாடையாக நூல் லூஸ் வர மாதிரி இழுத்தீங்கன்னா சரி. கடுமையாக லூஸில் வச்சாங்க மூடி காணந்து எடுக்கலாது. இதில் பார்ட்ஸ் காணந்து எடுக்கலாது.